ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சினிமாபதி யூடியூப் சேனல். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோலிவுட்டுக்கு ஜீசஸாக இருந்தார். ஆனால் இப்போ தமிழ்நாடுக்கு ஜீசஸாக மாறிட்டார். என்னடா ஓவராக புகழ்றே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே காண்டாவதீங்க. ஏன்னா அவர் பண்ணுற செயல்கள் அந்த மாதிரி இருக்குது. அம்மா உணவகத்தை ஓப்பன் பண்ணுறாரு, 717 ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்கள் பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கடவுளுக்கு குழந்தைகள் அப்படின்னா பிடிக்கும். முக்கியமாக கிறிஸ்டியானிட்டிக்கு பைபிள் படிக்கிற ஆளுங்களுக்கு எல்லாமே ஜீசஸ்க்கு சின்ன குழந்தைகள் அப்படின்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி தான் கோலிவுட் ஜீசஸாக இருந்து இப்போ தமிழ்நாட்டோட ஜீசஸாகவே மாறி இருக்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு சின்ன குழந்தைங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் விஜய் அவர்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம ஸ்டாலின் அங்கிள் ஆட்சியில் டயர் தனியாக செயின் தனியாக போகும் தெரியுமா, அந்த மாதிரி மொன்ன சைக்கிள்லாம் தராமல் கிட்டத்தட்ட எலைட் பீப்புள் யூஸ் பண்ணுற கியர் சைக்கிளுக்கு நிகராக ஒரு குவாலிட்டியான சைக்கிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துருக்காரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். போன ஆட்சியில் 11th 12th பசங்களுக்கு லேப்டாப் தரோம் அப்படின்ற பேரில் ரொம்பவே பேசிக்கான ஒரு லேப்டாப் கொடுத்து பெருமை பேத்திட்டு இருந்தார் ஸ்டாலின் அங்கிள். அதில் GTA Vice City இன்ஸ்டால் பண்ணாலே உள்ளார போகிறதுக்கு திணறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டொக்கு லேப்டாப் கொடுத்துட்டு பெருமை பேத்திட்டு இருந்தார் நம்ம ஸ்டாலின் அங்கிள். பட் இனிமேல் அந்த மாதிரியான காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பேரில் நல்ல குவாலிட்டியான நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க ஒரு லேப்டாப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. போன வாரம் மோடிஜியை பார்க்கறதுக்கு விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தா இல்லையா, அங்கே விஜய் அவர்களோட தீவிர ரசிகர் ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்திருக்குது. விஜய் அவர்கள் டெல்லிக்கு வராருன்னு தெரிஞ்சவொடனே கை குழந்தையை தூக்கிட்டு உடனே விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த அம்மா போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்ட் எல்லாம் சண்டை போட்டு ஃபைனலாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க ஒரு இந்தி பொண்ணு தான், இருந்தாலுமே விஜய் அவர்கள் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கைன்னு வச்சாங்க. ஆனால் அதுக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இல்லை நீங்கள் ஒரு பேர் யோசிச்சு வச்சிருப்பீங்களா, அந்த பேர் சொல்லுங்கள் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அம்மா ஒரு பேர் சொல்ல விஜய் அவர்களும் பேர் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட அந்த ஃபேமிலி கூட ஒரு செல்ஃபி எடுத்து இனிமேல் இந்த மாதிரி காவலர்களுக்கெல்லாம் சண்டை போட்டு வரக்கூடாது அப்படின்னு லைட்டாக வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டாராம். இதுவே இந்த இடத்துல நம்ம மூக்கு சலி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தானா ஜெயக்கடான்னு வச்சிருப்பாரு, இல்லாட்டி கருணாநிதினு பேர் வச்சிருப்பாரு. அந்த அம்மா கிட்ட எல்லாம் சஜஷன் கேட்டிருக்கவே மாட்டாரு. அந்த குழந்தை பெண் குழந்தையாவே இருந்தாலும் இல்லை நான் கருணாநிதினு தான் பேர் வைப்பேன் அப்படின்னு அவரோட அதிகாரத்தை அங்கே திணிச்சு விட்டுருப்பாரு.